இப்போ ஒரு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னுக்கூட்டி சரியா, களக்காட்டிலேருந்து ஒருத்தர் வேலைக்கு கூப்பிட்டாரு. தம்பி இந்த மாதிரி எழுதணும் வைக்கணும் அப்படின்ட்டு வேலைக்கு கூப்பிட்டு சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த அன்னைக்கு எத்தனை இடத்துல எழுதணும் அப்படின்னு கேட்டார். ஒரு 10-12 இடத்துல எழுதணும், சம்பளம் தான் அப்படின்னாரு. நான் சம்பளத்துக்கு வேலை செய்யலை, அப்படி யாராவது இருந்தால் பாருங்கள் அப்படின்னா. இல்லை தம்பி, நான் ஒரு 1500 நான் சம்பளம் தந்துருந்தேன் அப்படின்னேன். 1500 ஒரு 10-12 இடத்துல எழுதுறதுக்கு, வசனம் எழுதுறதுக்கு 1500 காணுமோ? வசனம் எழுதுறதுக்கு ஒரு வசனம் எழுதுறதுக்கு எழுதுறது எவ்வளோ வாங்குவாங்க என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியும். 12-13 இடத்துல எழுதுறதுக்கு 2 நாள் ஆயிரும். நல்லா பார்த்தாலும் 2 நாள் ஆகும். நான் 1.5 நாளே முடிப்பேன். அது ஏன் சாமர்த்தியம். ஒரு ஆள் இப்படி கூப்பிட்டாரு, சம்பளத்துக்கு நான் 1500 நான் தந்துருந்தேன் அப்படின்னாரு. நீங்கள் 7000-8000 பேசுவீங்க, நான் 1500 எங்கிட்ட இப்படி எழுதிட்டு நான் அதுக்கு என்ன இழிச்சுவா போயிடலாம் 1500 எழுதி கொடுக்கறதுக்கு. அதாவது அப்படி அது நமக்கு சரி வராது, நமக்கு சப்கான்ட்ராக்டாக தந்துருங்க அப்படின்னோடனே சத்தமே காட்டலை. இப்படி ஆட்கள்லாம் உங்களை வேலைக்கு கூப்பிடுவாங்க. இப்படி கூப்பிடும்போது அதாவது ஒரு பெரிய கான்ட்ராக்ட் மாதிரி எடுக்கும்போது எப்படி ஒரு 8 ரூபா 10 ரூபா பேசுவாங்க. பேசும்போது ஒரு 1500-2000 முடிச்சிடுவாங்க. ஆனால் பார்த்தா ஒரு நாளில் தான் அந்த வேலையை முடித்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பாக வேலை செஞ்சு கொடுக்காதீங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, அப்படி உங்களுக்கு வேலை செய்யணும்னு விருப்பம் இருந்தால் எனக்கு சப்கான்ட்ராக்டாக தந்துருங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க சத்தமே காட்ட மாட்டாங்க. ஏன்னா சப்கான்ட்ராக்டாக கொடுக்கும்போது அந்த லாபம் அவங்களுக்கு குறைஞ்சி போயிடும். அதை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சம்பளத்துக்கே வேலை செஞ்சுட்டாங்களேன் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலையை சம்பளத்துக்கு செஞ்சு கொடுங்க. நான் வேண்டான்னு சொல்லலை. உங்கள் திறமைக்கு ஏற்ற சம்பளத்தை கண்டிப்பாக கேளுங்க. எனக்கு இப்படி ஏற்கு மாறாக பேச போய் தான் நான் வேலையே செஞ்சு கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்னன்னாலும் நினச்சிக்கோங்க. ஆனால் சப்கான்ட்ராக்டாக முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்ல வேலை தெரிஞ்சதுன்னா சப்கான்ட்ராக்டாக கேளுங்க. வேலை தெரியாதுன்னா சும்மா நீங்கள் வேலைக்கு போயினாலும் இது பண்ணுங்கள். சப்கான்ட்ராக்டாக எடுத்து செஞ்சால் தான் அதில் உங்களுக்கு லாபம் இருக்கும். சரியா? வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி.